ஏங்க நேத்து ஒரு விஷயம் சொன்னலங்க, அத பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? போன பாத்துட்டு இருந்தானா அப்படி ஏதோ சொன்ன அரைகுறையா கேட்ட முழுசு சொல்ல என்ன விஷயம்னு. ஏங்க அம்மா பேர்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னா மாசம் மாசம் வட்டி வரும் பத்தில, அதை எடுத்து அவங்க கைக்குள்ளிரா செலவழிச்சிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல நம்ம செலவு கொடுக்க வேண்டியது கொடுப்போம். 2 லட்சம் டெபாசிட் பண்ண போறாங்களா? நல்லது செய்யறதுக்கு லேட் பண்ண கூடாது. அதனால இன்னைக்கே 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அம்மாக்கு பேர்ல அப்படியே டெபாசிட் பண்ணிடுவோமாங்க. கேட்டியா? நான் சொல்லும்போது நம்ப மாட்டேன் சொன்னியே. பாத்தியா இப்போ அண்ணி வாயால சொல்றாங்களா? அண்ணி அவங்க அம்மைக்கு பேர்ல 2 லட்சம் ரூபாய் அண்ணன்ட்ட இருந்து புடிச்சி அவங்க பேர்ல டெபாசிட் பண்ண சொல்லுதாங்க. 2 லட்சம் ரூபாய் சும்மையாம கிடக்கு. மாசம் மாசம் எவ்வளவு வட்டி வரும் அதை வச்சு அதை இதையும் வாங்கி தின்னுக்கிடுவோம்லாம். அதுக்கப்புறம் இவன் மாசம் மாசம் செலவுக்கு வேற ஒரு துட்டு கொடுப்பாவலாம். எப்படி இருக்கு? யார் வீட்டு சொத்தை யாரு அனுபவிக்கிறது சொல்லு பாப்பா. வாமா இப்பயே போய் சண்டை போடுவா. ஒரு 5 நிமிஷம் பொறுப்பு நீ திருந்திட மாட்ட. போ சொத்தெல்லாம் அழிஞ்சானா அடங்குவ நீ. சின்ன பொண்ணு ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்க. ஏங்க அப்படி சொல்லுதீங்க? அதுக்குள்ள சின்ன பொண்ணு மாமியார கண்டாலே வேப்பங்காயா நினைக்கக்கூடிய காலத்துல நீ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அது சீட்டு போட்டு அது 2 லட்சம் ரூபாயா பெருக்கி வச்சிருக்க. அந்த துட்டை எங்க அம்மா பேர்ல டெபாசிட் பண்ணி அவ இஷ்டம் போல துட்டை வாங்கி அவ இஷ்டம் போல செலவழிக்கிட்டு நினைக்க பத்தியா? அந்த மனசு யாருக்கு வரும்? கூமுட்ட ஒரு நிமிஷம் வா. இதெல்லாம் உனக்கு தேவையாட்டி? எட்டி பார்த்து ஒட்டு கேட்ட இப்படிதான்